முரட்டு ஜல்லிக்கட்டு காலை சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. இந்த காளையை அடக்கி அமைதி ஆக்குனாதான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளையை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். 2 நாளைக்கு முன்ன வேலூரில் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் திமுக உட்பட அவரது எதிர்கட்சிகளை பயங்கர எமோஷனலாகவும் கிண்டலாகவும் பேசினார். அதுபோக ஏகப்பட்ட வாக்குறுதிகளையும் கொடுத்தார். குறிப்பாக சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு நம்மளோட ஆட்சி அமைஞ்சதும் கிராமம் கிராமமாக வந்து என் சொந்தங்களான உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் வாக்குறுதியும் அவர் கொடுத்தார். கூடவே ஒரு முரட்டு காளையை, அதாவது தமிழக அரசியல் களத்தை அடக்கி வெற்றி பெற்ற ஒரு சிறுவனை, அதாவது டிவிகேவை பற்றிய குட்டி கதையும் சொன்னார். இந்த நிலையில தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் பிக் பாஸ் புகழ் ஜூலி ஒரு வீடியோ போட்டாங்க. அதில் விஜய் அண்ணன், நீங்கள் பாட்டுக்கு எதையாவது பேசிடாதீங்க, உங்கள் ரசிகருங்க புல்லுக்கட்டோட ஜல்லிக்கட்டு காளைங்க முன்னாடி போய் நின்று அப்புறம் 50-500 ஆகிட போகுதுன்னு என்று கரூர் கூட்ட நெரிசல் உயிர் பலி சம்பவத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு கிண்டலாக பேசியிருந்தார். அதனால் டென்ஷனான விஜயின் ரசிகர்கள் மற்றும் அவரது தொண்டர்கள் சமூக வலைதளங்களின் கமெண்ட் செக்ஷனில் ஜூலியை பெண் என்றும் பார்க்காமல் மிக மோசமாக விமர்சனம் செய்தனர். இன்றைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் IAS IPS அதிகாரி பொறுப்புகளில் சரிபாதியாக பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் என தாவேகா தலைவர் விஜய் பேசி வந்த நிலையில் அவரது ரசிகர்களாகிய தொண்டர்கள் ஜூலியை மிக மோசமாக விமர்சனம் செய்தது அந்த கட்சியில் உள்ள பெண்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அவர்கள் எல்லை மீறி போனதால் அதற்கு தனது தரப்பு கருத்தை பதிவு செய்யும் வகையில் ஜூலி மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் தாவேகாவினரின் நாகரிகமற்ற விமர்சனம் மற்றும் மிரட்டல்களுக்கு நான் பயப்பட மாட்டேன், எனது கருத்தில் இருந்து நான் பின்வாங்கவும் மாட்டேன், முதலில் வெளியிட்ட வீடியோவை நீக்கவும் மாட்டேன் என்று பேசியிருக்கிறார். மேலும் கடந்த ஆண்டு நடந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய் வெளியிட்ட வீடியோவில், CM சார், என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்கள் கட்சிக்காரங்களை விட்டுருங்க, நான் வீட்டில் இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன் என்று சினிமா பாணியில் பேசியிருப்பார். அதேபோல் நடிகர் விஜயை கலாய்க்கும் வகையில் பிக் பாஸ் ஜூலியும், விஜய் அண்ணா, என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னை சார்ந்தவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வீட்டில் இல்லைனா என் ஆஃபீஸில் தான் இருப்பேன் என்றும், நான் உயிரோடு தான் இருக்கேன், நான் வேணா பனையூருக்கு வரேன் என்று கலாய்த்து பேசியுள்ளார். ஜல்லிக்கட்டு மற்றும் பிக் பாஸுக்கு பிறகு நடிகர் விஜயின் வேலூர் மக்கள் சந்திப்பு பேச்சுக்கு கவுண்டர் கொடுத்த ஜூலி தாவேகாவினரால் மீண்டும் ட்ரெண்டிங் ஆகியுள்ளார். விஜய் அண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம், அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே, அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்லேருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணுன்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைனா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள விட்டுருங்க. இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்.
நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான். மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள். நன்றி அண்ணா.